ஹலோ பெற்றோர்களே, நம்ம குழந்தைகளை நாம எப்படி வளர்க்கிறோம்? பொத்தி பொத்தி ஒரு சின்ன கீறல் கூட விழாம பூ மாதிரி பாத்துக்கிறோம் இல்லையா? அது நம்ம பாசம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நாம எப்பவுமே அவங்க கூடவே இருக்க முடியுமா? நம்ம குழந்தை முதல் தடவையா நடக்க முயற்சி பண்ணும்போது தத்தி தத்தி அடி வைக்கும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ மெதுவா பாப்பா, விழுந்துட போற அப்படின்னு பதறி அது விழறதுக்கு முன்னாடியே ஓடி போய் தாங்கி பிடிச்சுப்போம். அந்த பிஞ்சு கால் தரையில படுறதுக்கு முன்னாடியே நம்ம கை அதை தாங்கிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பார்க்ல 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை ஊஞ்சல்ல இருந்து இறங்கும் போது தடுமாறி கீழே விழுந்துருச்சு. உடனே அவங்க அம்மா ஓடி வந்து, ஐயோ என் செல்லமே அடிபட்டுடுச்சா அப்படின்னு பதறி குழந்தைய தூக்கி முட்டி மேல இருந்த தூசியை தட்டி விட்டு கண்ணீரை தொடச்சு, இனிமே ஊஞ்சல் பக்கமே போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு. அதே சமயம் இன்னொரு குழந்தை ஓடி பிடிச்சு விளையாடும் போது தடுமாறி விழுந்துடுச்சு. அவங்க அம்மா கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. எந்த பதற்றமும் இல்லை. அந்த குழந்தை ஒரு நிமிஷம் தரைய பார்த்துச்சு. அப்புறம் மெதுவா முட்டிய தேய்ச்சிக்கிட்டே, யாருடைய உதவியும் இல்லாம தானாவே எழுந்து நின்னுச்சு. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, சூப்பர்டா செல்லம், எழுந்துட்டியா? சின்ன அடிதானே, ஒண்ணும் இல்ல, வா மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தையோட முகத்துல ஒரு பெருமிதமும் தன்னம்பிக்கையும் தெரிஞ்சது. இப்ப சொல்லுங்க, இந்த 2 குழந்தைங்கள்ல யாரு வாழ்க்கையோட சவால்களை தைரியமா சந்திப்பாங்க? நம்ம குழந்தைகளை கீழே விழாமல் பார்த்து கொள்வது நம்ம கடமை இல்லை, அது சாத்தியமும் இல்லை. வாழ்க்கையில தோல்விகளும் தடுமாற்றங்களும் விழுதல்களும் சகஜம். ஆனா ஒவ்வொரு முறை விழும்போதும் அழுகையோடையோ பயத்தோடையோ மூளையில முடங்கிடாம, பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே எழுந்து நிற்கிற தைரியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தான் நம்மளோட உண்மையான கடமை. அவங்க காலில் ஒரு சின்ன முள் குத்தினா அதை நம்ம எடுத்து விடலாம். ஆனா வாழ்க்கைங்கிற பாதையில் இருக்கிற எல்லா முட்களையும் நம்மால எடுத்துட முடியாது. அந்த முட்கள் குத்தும்போது அதை எப்படி பொறுத்துக்கிட்டு அதை எடுத்து போட்டுட்டு ரத்தம் வந்தா தொடச்சிக்கிட்டு தைரியமா முன்னாடி நடக்கணுங்கிற பாடத்தை நாம தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்க குழந்தைங்க விழும்போது ஓடி போய் தூக்காதீங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து பாருங்க. அவங்க தானா எழ முயற்சி பண்ணட்டும். அவங்க முயற்சிக்கு கை தட்டுங்க. பரவாயில்லடா கண்ணா, மறுபடியும் முயற்சி பண்ணு அப்படின்னு ஊக்கப்படுத்துங்க. தானாக எழுந்து நின்னதும் அவங்களை கட்டி பிடிச்சு, பார்த்தியா உன்னால முடியுது, நீ ரொம்ப தைரியமான குழந்தை அப்படின்னு பாராட்டுங்க. அந்த பாராட்டு அவங்க முட்டியில பட்ட அடிய விட மனசுக்குள்ள பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். அவங்க விழறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா விழுந்தா எப்படி எழணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம குழந்தைகளை கண்ணாடி பொம்மையா வளர்க்காம புயலையும் தாங்கி நிக்கிற ஆலமரமா வளர்ப்போம். அவங்களுக்கு தைரியம் தான் நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து.